ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸில் எப்படி கால்குலேஷன் பண்ணி எந்த எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 13/2 ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இந்தியா ஃபுல்லாகவே விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா டேரிஃபை கம்மி பண்ணியிருந்தாலும் ஆனால் அமெரிக்காவிலேருந்து விவசாய சம்மந்தமான எல்லா பொருட்களையுமே வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இதோட எதிரொலிப்பு தான் நேற்று வந்து ஃபுல்லாகவே போராட்டம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று விவசாயிகள் மட்டுமே போராட்டம் நடத்தல, நிறைய துறைகள் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ரொம்ப டவுன் சைடு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகியுமே டவுன் சைடு தான் வந்திருந்தாங்க. அதுவும் 25,461 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. அவ்வளோ டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,630 சம்திங்கில். ஸோ அப்படின்னா 25,650 கால் அண்ட் 450 புட். இதில் வந்து 139 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 115 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து நம்மளோட கீ லெவலுக்கு மேலே போகவே இல்லை. அதாவது 130 தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. 130 ஓப்பன் ஆகிருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார் லெவலுக்கு கீழே வந்திருக்காங்க. 115க்கும் கீழே வந்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு கால் சைடில் நாங்கள் ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 115. நீங்கள் 115ல் நீங்கள் எட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 139, அதாவது நம்ம கீ லெவல் 39. செகண்ட் டார்கெட் வந்து 157. ஸோ மார்க்கெட் வந்து 157 வரைக்கும் போயிருக்காங்க. 157 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து சைட்வைஸ் ஆகியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காரணம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ அந்த லெவலுக்கு கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ரிவர்சலாக மேலே போகிறதுக்கான ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டால் முடியல. நம்ம ப்ராப்பரான நமக்கு திருப்பி மார்க்கெட்டுக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி 115 நீங்கள் எடுத்தீங்கன்னா 139 வரைக்கும் டார்கெட். அதாவது 25,650 மார்க்கெட் அப்படின்வாங்க 131க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, அதாவது 131னா ஃபர்ஸ்ட் செகண்டோட ஹை. ஸோ 131க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் போக வேண்டியது 204 அப்படிங்கிறது 25,650ஓட டே லோ. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பாருங்கள், 25,650 ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 135. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து 150 பாயிண்ட் நீங்கள் கம்மி பண்ணாலும் 25,650 மைனஸ் ஒரு 150 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 25,500. இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருந்தாலும் 500 கீழே வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து 131க்கு மேலே தான் நிற்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பரான உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 139. இந்த 139 நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 157, செகண்ட் டார்கெட் வந்து நம்ம கீழே 166, நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து 166 நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ 166 போய் ரீச் பண்ணியிருக்காங்க மார்க்கெட். திருப்பி நீங்கள் இதை போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி நம்ம சஸ்டெயின் அந்த இடத்துக்குள்ளே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. ப்ராப்பரான திருப்பி ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 166 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 166 எடுத்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு, 204. ஆனால் மார்க்கெட் போயிருக்கிறது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 249 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் போனது வந்து 249 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மண்டே அப்படிங்கிறது மேக்ஸிமம் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவும் இருக்குது. மார்க்கெட் வந்து மண்டே எப்படி வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து மேக்ஸை யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த சைட்வேஸை மட்டும் தான் அனலைஸ் பண்ணலாமா, வேறு சைட்வேஸை என்ட்ரி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டால் என்ட்ரி எடுத்துக்கலாம். 25,750. ஸோ 750 நீங்கள் பாருங்கள், 750 புட்டில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைச்சிருக்கு. 25,750 வந்து 175 அப்படிங்கிறது நம்மளோட இங்கே நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி 25,750 நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி 175க்கு மேலே. ஸோ 175க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் போக வேண்டியது 257. 257 அப்படிங்கிறது 25,750 காலோட ஹை. ஸோ 257. ஆனால் மார்க்கெட் போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 300 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது க்ளோஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம். அப்போ 257 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா 270. ஸோ 257 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா எவ்வளோ தூரம் போவாங்கன்னா 270 அப்படிங்கிறது 25,700 காலோட ஹை. ஸோ 700 காலோட ஹையையும் பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்து மார்க்கெட் எங்கே போவாங்கன்னா 311. ஸோ மார்க்கெட் வந்து 311. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேக்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து கல்குலேஷன் பண்ணணும். எவ்வளோ தூரம் போகிறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.